Hey guys, welcome back to my channel. Let's get into tutorials. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ Lightroom application யூஸ் பண்ணி violet tone எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. Let's start the tutorial. Lightroom application ஓபன் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டீங்கன்னா adjustment ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. Then இப்போ இமேஜ்க்கு ஒரு பேசிக்கான adjustments கொடுக்க போறோம். And இந்த adjustment எப்படி இருக்குன்னா உங்களோட கான்ட்ராஸ்ட் வந்து கம்மி பண்ணிக்கோங்க. தென் ஹைலைட் வந்து கம்மி பண்ணிட்டு ஷேடோ ஃபுல்லாகவே இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. தென் ஒயிட் அண்ட் பிளாக் எல்லாமே வந்து கொஞ்சம் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். அண்ட் உங்களோட பேக்ரவுண்ட் இமேஜ் கொஞ்சம் டல்லாக இருக்க மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. லைக் ப்ரௌன் அண்ட் பிளாக் அந்த மாதிரி டோனில் இருக்க மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த எடிட் வந்து கரெக்டாக சூட் ஆகும். தென் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறமா கீழே ஒரு டோனிங் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா மிக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் உங்கள் இமேஜில் க்ரீன் டோன் இருந்தால் அதோட சேச்சுரேஷன் ஃபுல்லாகவே டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லோ டோன் இருக்கும், அது செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிட்டு அதோட சேச்சுரேஷனே ஃபுல்லாக டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நம்ம வயலட் டோன் தான் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ வயலட் வந்து ஹைலைட்டாக இருக்க மாதிரி தான் நம்ம மற்ற எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸுமே பண்ணுவோம். அண்ட் தேர்டில் லூமினஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களோட இமேஜ்க்கு வந்து ஹைலைட்டடாக இருக்கும். நீங்கள் எந்த டோன் வந்து யூஸ் பண்ணாலும் அதோட சேச்சுரேஷன் கம்மி பண்ணாலும் நீங்கள் அந்த லூமினஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களோட டோன் பார்த்திங்கன்னா ஹைலைட்டடாக இருக்கும். அண்ட் இமேஜும் வந்து ஹைலைட்டடாக தெரியும். அண்ட் தேர்ட் ஆப்ஷன் லூமினஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஆரஞ்ச் டோன் வந்து நம்மளோட ஃபேஸில் இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்க்க வந்து ஒயிட்டாக தெரியும் உங்களோட ஃபேஸ். அதுக்காக தான் நம்ம ஆரஞ்ச் டோன் எப்பவுமே அதோட லூமினஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியே வச்சுருக்கோம். அண்ட் ரெட் டோனை லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதோட சேச்சுரேஷன் மட்டும் கம்மி பண்ணாலே மோர் ஓவர் இட்ஸ் ஓகேவாக தான் இருக்கும். தென் ஆரஞ்சோட சேச்சுரேஷன் வந்து நீங்கள் கம்மி பண்ணிங்கன்னா உங்களோட இமேஜ் வந்து இன்னும் கொஞ்சம் ஒயிட்டாக தெரியும். ஸோ அதுக்காக நீங்கள் வந்து கம்மி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு லைட்டாக வேணும்னா நீங்கள் பண்ணிக்கோங்க, இட்ஸ் ஆப்ஷனல் தான். அண்ட் டார்க் ப்ளூவோட சேச்சுரேஷன் ஃபுல்லாகவே டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. தென் லூமினஸை வந்து ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, நம்மளுக்கு ஹைலைட்டடாக இருக்கும். சேம் இதே ப்ராசஸ் தான் நீங்கள் லைட் ப்ளூக்கும் பண்ணணும். அண்ட் வயலட் கலரோட சேச்சுரேஷனை டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. தென் பக்கத்தில் பார்த்திங்கன்னா பிங்க் கலர் இருக்கும், அதை வந்து லைட்டாக டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் லூமினஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. தென் டன் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. தென் டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா லைட்டாக டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க, நம்மளுக்கு அந்த ப்ளூ டோன் கிடைக்கும். அந்த டின்ட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, நம்மளுக்கு அதில் தான் நம்மளோட வயலட் டோன் வந்து க்ரியேட் ஆகும். உங்களுக்கு எவ்வளோ வயலட் டோன் வந்து கிடைக்கணுமோ அந்தளவுக்கு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் மொபைலில் எப்படி எடிட் பண்ணணும் டெய்லி போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு டெய்லி எப்படி வச்சுருன்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது செலக்ட் பண்ணிங்கன்னா நான் டெய்லி போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தென் தேர்டில் வைப்ரண்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட வயலட் டோன் வந்து இன்னும் அதிகமாக தெரியும், அதுக்காக யூஸ் பண்ணுறோம். வைப்ரண்ட்க்கும் சேச்சுரேஷனுக்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸே கிடையாது. வைப்ரண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மீடியமாக கலர் கொடுக்கும், சேச்சுரேஷன் ரொம்ப அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ மோஸ்ட்லி வைப்ரண்ட் வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். தென் செகண்டில் டேஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களோட இமேஜ்க்கு வந்து செம்ம கிளாரிட்டி கிடைக்கும். தென் விக்னெட்டை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஒயிட் கலர் சரௌண்டிங்ஸ் கிடைக்கும். அதுவே நீங்கள் டிக்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிளாக் கலர் சரௌண்டிங் கிடைக்கும். இந்த எடிட்க்கு நம்மளுக்கு ஒயிட் கலர் சரௌண்டிங்ஸ் தான் தேவை. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. தென் மிட் பாயிண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ஃபுல்லாக டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நம்மளோட விக்னெட் வந்து என்னென்னா எல்லா இடத்துலையும் பரவி இருக்க மாதிரி இருக்கும், அதுக்காக நம்ம அதை யூஸ் பண்ணுறோம். அண்ட் இதெல்லாம் பார்க்கறது உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்கும். நீங்கள் உங்கள் இமேஜ்க்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கே அதை அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஈஸியாகவே. அண்ட் ஃபெதர் அண்ட் ரவுண்ட்னஸ் வந்து லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, நம்மளுக்கு லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணாலே போதும். தென் லைட்ரூம் அப்ளிகேஷன் எப்படி யூஸ் பண்ண தெரியும்னா ஒரு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. டுட்டோரியல்ஸ் போட்டிருக்கேன், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதை பார்த்துட்டு இதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். தென் உங்கள் இமேஜ்க்கு ஷார்ப்னரிங் தேவைன்னா நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, இட்ஸ் ஆப்ஷனல் தான். தென் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கலர் நாய்ஸ் ரிடக்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ஃபுல்லாகவே இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷன் எதுக்கு யூஸ் ஆகும்னா உங்கள் இமேஜ்க்கு ஃபுல்லாக அந்த ஸ்மூத்தனிங் எஃபெக்ட் வந்து எல்லா பார்ட்லையுமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு பார்க்க கொஞ்சம் லுக்காக இருக்கும். ஸோ அதை நீங்கள் நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க.
அண்ட் விக்னெட் ஆப்ஷனில் போய்ட்டு ஃபெதர்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை ஃபுல்லாகவே இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். நம்ம போன இதில் பார்த்திங்கன்னா லைட்டாக சரௌண்டிங்ஸ் அந்த ஒயிட் கலர் போட்ட மாதிரி தெரியும். நீங்கள் ஃபெதர் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணனால உங்களுக்கு எல்லாமே ஈக்குவல் ஆகிடும். அதுக்காக தான் அந்த டிஃப்ரென்ஸ்க்காக தான் நான் மறுபடியும் பண்ணேன். தென் ரிமூவ் குரோமேட்டிக் அபரேஷன் அந்த ஆப்ஷனை வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆப்ஷனுக்கு போங்க. தென் உங்களோட இமேஜ்க்கு வந்து லைட்டாக உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் தேவைன்னா நீங்கள் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நம்மளுக்கு பாதி முடிஞ்சிருச்சு, இன்னும் கொஞ்சம் லைட்டாக அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி உங்கள் இமேஜ்க்கு ஏற்ற மாதிரி எப்பவுமே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தென் டாப்பில் பார்த்தீங்கன்னா கர்வ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு ஒரு சென்டரில் ஒரு லைன் இருக்கும், அதை மேலே ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹைலைட்டடாக இருக்கும் இமேஜ். தென் கீழே ட்ராக் பண்ணால் உங்களுக்கு வந்து கிளாரிட்டி கொடுக்கும். ஸோ இந்த எடிட்க்கு நம்ம கீழே ட்ராக் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் லைட்ரூம் கிராக் வெர்ஷன் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா யூடியூப்பில் போய்ட்டு டைப் பண்ணிங்கனாலே உங்களுக்கு நிறைய லிங்க்ஸ்லாம் இருக்கும், அதில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சில ஆப்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே கிடைக்கும். இல்லைனா உங்களுக்கு ப்ரீமியமில் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், பே பண்ணி யூஸ் பண்ணணும். நீங்கள் கிராக் வெர்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே யூஸ் பண்ணலாம். தென் ஸ்க்ரோல் பண்ணிட்டு ஃபஸ்ட்லேயே ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் பெயிண்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு உங்கள் ஃபேஸில் மட்டும் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பெயிண்ட் பண்ணிட்டு எங்கேயாச்சும் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப்ஷன்ஸ்லாம் காமிக்கும். அதில் வந்து டெம்பரேச்சர் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் டெம்பரேச்சரை -4க்கு டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. டிண்ட்டை +4க்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. தென் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் ஆப்ஷன் இருக்கும், அது வயலட் கலருக்கு நீங்கள் ட்ராக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நம்ம வயலட் டோன் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ உங்கள் ஃபேஸில் லைட்டாக அந்த வயலட் கலர் ஷேட்ஸ்லாம் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து ரியலிஸ்டிக்காக தெரியும். ஸோ அதுக்காக நம்ம இது யூஸ் பண்ணுறோம். அண்ட் உங்களுக்கு என்ன மாதிரி எடிட்லாம் தேவையோன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ட்யூட்டோரியல் போடுறேன், ஈஸியாகவே உங்களுக்கு இருக்கும். தென் ஃபில்டர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டிஸ்டிக் 4 ஃபில்டர் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் இருக்கும். இந்த ஃபில்டர் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த எடிட்க்கு பார்த்தீங்கன்னா 120 to 140 அந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ரியலிஸ்டிக்காக தெரியும். அண்ட் உங்கள் இமேஜ்க்கு ஏற்ற மாதிரி பண்ணுங்கள். ரொம்ப ஹைலைட்டடாக இருந்ததுன்னா நீங்கள் லைட்டாக கம்மி பண்ணிக்கோங்க. அண்ட் லைட்ரூம் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி நம்ம வயலட் டோன் வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். தென் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 டாட்ஸ் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு சேவ் டு டிவைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட இமேஜ் வந்து சேவ் ஆகிடும். ஹை குவாலிட்டிலே நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. அண்ட் இது எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், நீங்கள் வெயிட் பண்ணணும். அண்ட் தட்ஸ் இட் கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.